இதெல்லாம் அந்த ஸ்பாட்டில் வர்றது தான். அது நானாக போயிட்டு கிரியேட் பண்ணி அந்த மாதிரி. எப்படி சார் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இங்கே வந்து வெறும் வாவ்னு மட்டும்தான் இருக்குது இங்கிலீஷில், அந்த இடத்துல நான் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணணும்னு எப்படி அது உங்களுக்கு தோணும்? கற்றுக்கிட்டது லைக் என் மாமா கிட்டதெல்லாம் நிறைய கற்றுருக்கு. ஸ்பைடர்மேன் படம். ஓகே. ஸ்பைடர்மேனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ஸ்பைடர்மேன் எம்எஸ் பாஸ்கர் தான் பேசியிருப்பேன் அந்த ரிப்போர்ட்டருக்கு. சார் மொசைக்கு வந்துருச்சா, அழுக்கு போல ஏதோ ஒன்று சொல்ல, அவன் மூஞ்சி எடுத்து மொசைக்கில் தேய்க்க சொல்லு அப்படின்னு போட்டிருப்பாரு எம்எஸ் பாஸ்கர். ஸோ அது இல்லாமல் அவர் கிரியேட் பண்ணார். ஸோ வேறு எங்கேருந்து வரும், ஃபேமிலியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நட்கள் நையாண்டி அதெல்லாம் அப்படியே குடும்பத்தோடு சேர்ந்து வந்துடுறது. அவர் வாய்ஸ் என்னைக்காவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாய்ஸை நம்ம ட்ரை பண்ணுறதே இங்கே நான் டப்பிங் பேசிகிட்டு இருக்கும்போது இன்ஜினியர்ஸ் இந்த ராகுல்ன்ற பையன், சண்முக பாண்டி, இப்போ என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் பார்த்திபன், இந்த மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவனுங்களாம் சீரியஸாக பேசிகிட்டு இருப்பேன். நான் அந்த சிங்கிள் டேக்கில் பேசினேன்னா அந்த ஃபீல் அந்த சிங்கிள் டேக்கில் வந்தால் நல்லாயிருக்கும். கிளிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேசும்போது ஒரு பிரச்சனை இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பார்ப்பாங்க. கிளிச்சு ப்ளோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஏன்னா அது கேட்கும்போது ஸ்பீக்கரில் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பீக்கர்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்பான். கிட்டே சொல்லுவாங்க நல்ல சிங்கிள் டேக்கில் முடிச்சோன்னே, ஆனால் நான் இல்லை ஓகே, ஒரு சின்ன நாய்ஸ் வந்துச்சு, நாயே அது நாய்ஸ் இல்லைனா என் வாய்ஸ் டேக் ஓகே அப்படின்னு.